ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog, நான் கடந்த 1 வீக்காக எடுத்த vlog தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் காலையில் வந்து பணியாரம் பண்ணாங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கனால. மத்தியானம் வந்து மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ரசமும் வச்சாச்சு. இது வந்து ஒரு சண்டே நான் வீடியோ எடுத்தேன். இதோட ப்ரிப்பரேஷன்லாம் எடுக்கலை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கும் இதே மீன் குழம்பு தான் வச்சுக்கலான்னு பிளானு. ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக மத்தி மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இன்னொரு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஏரி வாவல், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 4:45க்கெலாம் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணியாச்சு. நேற்று வச்ச அதே ஃபிஷ் குழம்பு, ரசம், அது மட்டும்தான். கூட வந்து ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். மார்னிங்க்கும் அதே ஃபிஷ் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா செகண்ட் டே பொதுவாக ஃபிஷ் குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக நான் மில்லட் இட்லி அரைச்சேன். மில்லட் இட்லியை வந்து நான் காலையிலே ஊற்றி கொடுத்தாச்சு. இது வந்து எல்லா மில்லட்ஸும் கலந்து, எதுவுமே நம்ம அரிசியே போட மாட்டோம், ஒயிட் அரிசி, எல்லா மில்லட்ஸோட கருப்புளுந்து போட்டு அரைக்கிறது சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி அதிலலாம் இருக்கீங்கன்னா இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வெயிட்டே போடாது, பிகாஸ் கம்ப்ளீட் மில்லட்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வந்திருந்தேன். என்னோடது மீடியம் லென்த் ஹேருங்கிறனால ஒரு 6500 கிட்ட ஆச்சு. இது வந்து 1 இயர் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சரி, நியூ இயர்க்காக சரி, அப்புறம் ஆஃபீஸும் எனக்கு ஓப்பன் ஆக போகுது ரெகுலராக, அதனால் ஹேர் கட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா மீடியம் லென்த்துக்கு தான் ரேட் கம்மின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் வெட்டிட்டு எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கன்னு வெட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் வந்து வண்டலூர் ஜூ வந்திருந்தோம். என்னோடய சிஸ்டர் இன்லாம் அண்டு குட்டீஸ்லாம் வந்து எங்கேயாவது போகலான்னாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் போன அன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாங்கள் ஈவினிங்காக போனோம். அதனால் வந்து கொஞ்சம் அனிமல்ஸை எங்களால் பார்க்க முடியல. ஆஸ்ட்ரிச், அப்புறம் வந்து டைகர், லயன், அதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் வந்து இங்கே வர மாதிரி இருந்ததுன்னா வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். ப்ளஸ் 5 o'clockே வந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் நல்லா பார்த்தது இந்த டைகர் தான். அப்புறம் வந்து லயன் பார்த்தோம். லயன் வந்து ரொம்ப வத்தலும் தொத்தலுமா இருந்துச்சு. அது ஏன்னே தெரில, நல்லா சாப்பாடு போட மாட்றாங்களான்னு தெரில. டைகர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பட் லயன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தது. தாத்தா லயன் மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், இவங்க தான் கிங் ஆஃப் ஜங்கிள், ஆனால் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தார் லயன்னு. அப்புறம் வந்து மான் வந்து அங்கே பயப்படவே இல்லை. வண்டலூர் ஜூவில் எல்லார்கிட்டேயும் வந்து வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பொதுவாக மான் வந்து ஓடிரும் சொல்லுவாங்க. எல்லோரும் அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய மான் இருந்தது. நான் லைட்டாக கொஞ்சம் வீடியோ தான் எடுத்தேன், என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. என்ன நம்ம கையில் வச்சுருந்தாலும் அது சாப்பிட வந்துடுது. குட்டீஸ் எல்லாமே தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி மான் வந்து பயப்படாமல் கிட்ட வந்து பார்த்ததே இல்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மங்கி தான் நிறையா பார்த்தோம் நாங்கள். ஸோ ரொம்ப எங்களால் நிறையா கவர் பண்ண முடியலை. இந்த மங்கி இருந்துச்சு, அப்புறம் குட்டி மங்கி இருந்துச்சு. நிறைய மங்கீஸ் தான் பார்த்தோம் நாங்கள். இது எல்லாமே இந்த குட்டி மங்கீஸ் வந்து கிட்ட வரைக்கும் வந்துச்சு. நல்லா வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஏதோ. அப்புறம் அங்கேயே வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம். சுத்தமாக நல்லா இல்லை ப்ரெட் ஆம்லேட். அங்கே காஸ்ட்லி கூட, பட் வந்து அந்த பையன்கிட்டேயே நான் சொன்னேன், அந்த தம்பிக்கிட்டேயே, ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அம்மா ராகி ரொட்டி போட்டாங்க, ஸ்வீட் ராகி ரொட்டி. கருப்பட்டி பாகு காய்ச்சி ராகி ரொட்டி சாப்பிட்டோம். அடுத்து வந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் 31 போனோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்தது. இதோட டீட்டெயில்டு ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க உள்ளே எப்படி இருக்கும், டெர்மினஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட் 31 நைட்டு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணாங்க. நைட் ஒரு 10:30லேருந்து 12 o'clock வரைக்கும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் கேம்ஸ் வச்சாங்க, பெரியவங்களுக்கெலாம் கேம்ஸ் வச்சாங்க. ஸோ நல்லா கேக்லாம் வெட்டி கொண்டாடி கிஃப்ட்லாம் வாங்கினாங்க. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் இன்லா, குட்டீஸ் எல்லாம் கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான நியூ இயர் செலிப்ரேஷனாக இருந்தது. ப்ரீசி டைம் சார்பாக எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நீங்கள் நல்லா க்ரோ பண்ண வைக்கிறீங்க. அதே மாதிரி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னா திருப்பூர் ஒரு முருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில். இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அங்கே முன்னாடியே வந்து தெப்பக்குளம் இருந்துச்சு. அங்கே மீனுக்கெலாம் பொறி போடலாம், நிறைய மீன் இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். பயங்கர ரஷ்ஷு, பயங்கர பெரிய கோயில் கூட.
ஸோ நிறைய கடை இருந்துச்சு குட்டீஸ்க்கு, கேம்ஸ் கடை அந்த மாதிரி. கோயில் உள்ளே என்னால் எடுக்க முடியல, பட் முருகன் அருள் சூப்பராக கிடச்சிச்சு. நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் தான், ஸோ ஒரு 1 hour ஆச்சு சாமி கும்பிட. அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து கோவளம் பீச் போயிட்டோம். ஏன் தான் போனோன்னு இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக வந்து பீச்சுக்கு வந்து கொஞ்ச நேரம் நல்லா காற்று வாங்கிட்டு இப்படி தான் எங்கள் நியூ இயர் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அங்கங்கே தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது, கண்டினியூஸாக எடுக்க முடியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.